என் தங்க பிள்ளையே, நீ தேடிய வெற்றி விடியல் வந்து விட்டது. நீ அழுததெல்லாம் போதும். இன்றோடு உன் கஷ்டத்திற்கு முடிவு கட்டி நீ கேட்ட நல்ல நேரத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த வாராகி வாக்கு வெறும் வார்த்தையல்ல, உனக்கான தெய்வ வாக்காகவே நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நீ எதை நினைத்து என்னிடம் வேண்டினாயோ அதை தருவதற்கு இந்த வராகி வந்திருக்கும் பொழுது நீ மனதில் எதை நினைக்கவும் வேண்டாம், எந்த கவலையை மனதோடு தங்க வைக்கவும் வேண்டாம். விதி போன போக்கிலே நீ மனமருந்திக் கொண்டு இருக்காதே. என் தங்கமே, உன் வெற்றிக்கான தேடலில் உனக்கு துணையாக யாருமே இல்லையே என்று எண்ணாதே. உன் வாழ்க்கையின் அத்தனை நிலையும் இப்பொழுது மாறத்தான் போகிறது. இந்த நிலையை பார்த்துதானே உன்னை வெற்று காகிதம் என்று பல பேரும் நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அந்த வெற்று காகிதம்தான் இப்பொழுது பட்டமாக பறப்பதற்கான நிலையை நான் இந்த வராகி உருவாக்கிவிட்டேன் என்பதில் இங்கு உணர்த்தத்தான் போகிறேன். நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த எண்ணத்தில் நேர்மை இருந்தது. நீ உன் பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்குவதனால் மட்டும்தான் நீ வாழ்க்கையில் முன்னேறாமல் இருந்து கொண்டு இருந்தாய். இப்பொழுது காற்றை எதிர்த்து பட்டங்கள் மேலே செல்லும் தருணத்திற்கு உன் வாழ்க்கையை உருவாக்கிவிட்டேன். இலைகள் உதிர்வதால் மரங்கள் வீழ்ந்து விடுமா என மரங்கள் அந்த இலையுதிர் காலத்தில் அதன் இளமையை இழந்துவிட்டு அதன் பிறகு வரும் காலத்தை யாருமே எதிர்பார்க்காத அளவிற்குத்தான் கொடுக்கும். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நீ பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது வாடி வதைந்து விடாமல் இது நாம் எதிர்கொள்கின்ற இலையுதிர் காலம் என்றே நினைத்துக்கொள். எப்படி மீண்டும் அந்த இலையானது துளிர்த்து வந்து நம் கண்களுக்கு பசுமையான ஒரு விஷயத்தை காட்சியாக கொடுக்கிறதோ அதுபோலவும் நீ இந்த விஷயத்திலிருந்து மீண்டு வந்து உனக்கான வெற்றி பாதையை நீ அங்கு உணர வைக்கத்தான் வேண்டும். நீ யார் என்று உன்னை உனக்கே நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றாய். ஏனென்றால் அப்போதுதான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, உனக்காக யார் இருக்கிறார்கள் என்று புரிய வரும். அதையெல்லாம் தாண்டி கடும் வேதனையில் இருக்கின்றேன், சோதனையில் இருக்கின்றேன், ஏதோ உனக்கு மட்டும் வேதனையும் சோதனையும் இருந்து கொண்டு இருப்பது போல் நீ நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் வேதனையோடும் சோதனையோடும் தான் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வேதனையும் சோதனையும் தாண்டி யார் ஒருவர் முன்னேற்றத்தின் பாதைக்கு தைரியமாக இந்த வராகி மீது பாரத்தை போட்டு அடி எடுத்து வைக்கின்றார்களோ அந்த முயற்சியில் அந்த நேர்மையின் குணத்தில் நிச்சயமாக இந்த தாய் இருப்பேன் என்று உணர வைக்கத்தான் வந்திருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, நானும் உன்னிடத்தில் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். வாழ்வின் பரபரப்பான விஷயத்தால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. நீ படிப்படியாகத்தான் முன்னேற வேண்டும். அதுதான் என் ஆசையும் அருளும் கூட. இந்த வெற்றியை தாண்டி நீ வருகின்ற துன்பத்தை எல்லாம் மன உளைச்சலை எல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு உனக்கான தன்மையை நீ உருவாக்கத்தான் போகிறாய். நீ வாழ்வில் எதிர்பார்ப்பது ஒன்று, எதிர்பாராமல் கிடைத்தால் நீ எப்படி மகிழ்ச்சி கொள்வாய், ஆனந்தம் கொள்வாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்குத்தான் உன் வராகி அன்னை நான் இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டேன். நல்ல நேரம் வந்து விடாதா என்று காத்திருக்கும் என் பிள்ளையே, இதோ உன் மனதில் தீராத கவலையோடு வைத்து கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கு வேண்டிய வரத்தை தருவதற்கு இந்த வராகி தாய் நான் இருக்கும் பொழுது நீ மனம் தளராதே. என்னையே கதி என்று என் பிள்ளை இந்த தாயை தேடி வந்து இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியை தராமல் விட்டு விடுவேனாம். அனுதினமும் என்னை சுவாசிக்கும் என் பிள்ளைக்கு மாற்று மிகப்பெரிய வெற்றி செய்திதான். வாய்ப்புகளை உன்னை தேடி வரச் செய்துவிட்டு உனக்கான மிகப்பெரும் சந்தோஷத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன் கரும வினைகளை எல்லாம் இங்கு அழித்துவிட்டு
உன் விதியின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுதே நீ எதையுமே புத்திசாலித்தனமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். உனக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் துன்பங்களை அகற்றிவிட்டு உனக்கு வேண்டிய நல்லதை இந்த வராகி என் கண்மணிகளுக்காக கொடுக்க வந்து இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு செயல்படு. இனி உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. வெற்றியின் பக்கம் நீ இருக்கும் பொழுது மனம் கலங்காதே. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, வெற்றி வரம் உன்னை தேடி வந்து விட்டது. நீ நினைத்தது பலிக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.